ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்னைக்கு தேவன் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு மகிமையான வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தருடைய மகிமை உங்க மேல் உதிக்கும். இப்போ கர்த்தருடைய மகிமை உங்க மேல் உதிக்கும் பொழுது பல ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, பலன்களை, ஆரோக்கியத்தை, சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று தேவன் வாக்கு கொடுக்கிறார். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ எங்கெல்லாம் கர்த்தருடைய மகிமை உதிக்கணும்னு தெரியுமா? உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, நீங்க உங்களுடைய வேலை ஸ்தலத்துல, உங்களுடைய கையின் பிரயாசத்துல, உங்களுடைய தொழிலில், உங்களுடைய ஊழியத்துல, எல்லா பகுதிகளிலும் கர்த்தருடைய மகிமை என்ன செய்யணும்? உதிக்க வேண்டும். அந்த மகிமை உதிக்கும் பொழுது முதலாவது தேவன் உங்களுக்கு கனத்தை கொடுக்கிறார், மதிப்பை கொடுக்கிறார். உங்களை யாரெல்லாம் மதிக்கவில்லையோ, உங்களை யாரெல்லாம் கனப்படுத்தவில்லையோ, மகிமை உங்க மேல் இருக்கும் பொழுது கனம் தேடி வரும், மதிப்பு தேடி வரும். தேவனால் உயர்த்தப்படுவீங்க. சுவாத்ராக்கு, மேஷாக், ஆபேத்நேகோவை தேவன் என்ன பண்ணார் தெரியுமா? மனுஷர்களால் மதிக்கப்பட வைத்தார். காரணம் தெரியுமா? கர்த்தருடைய மகிமை அவருக்கு மேல காணப்பட்டதுனால, மகிமை அவர் மேல இருந்ததுனால ராஜா அவர்களை மதித்தான் சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அதே தேசத்துல என் தேவாதி தேவன், என் ராஜாதி ராஜாவானவர் அவர்கள் உயர்த்தி வைத்து அழகு பார்த்தார். மகிமை யாருங்கெல்லாம் வெளிப்படுகிறதோ உயர்த்துவார், உயர்த்தி உங்களை அழகு பார்ப்பார். தேவன் தாமே உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.